ஒரு பிரச்சனைங்க, உஸ்மான் கவாஜாவோட பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை பத்தி நம்ம வேர்ல்டு கிரிக்கெட் ஷோல பேசும்பொழுது நான் அதை கடந்துட்டு போயிட்டேன். சரியாயிரும் அப்படின்னு நினைச்சேன். அதை தாண்டி நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறதுனால நம்ம அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு நான் மூவ் ஆரம்பிச்சேன். ஆனா அந்த பிரச்சனை முடிய போறது இல்ல, தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதை பத்தி உங்களுக்கு சில புரிதல்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 2019 வேர்ல்டு கப் அப்போ மகேந்திர சிங் தோனி அவரோட கிளவுல வந்து ஆர்மியை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சு, லோகோ இருந்துச்சு. அது ஐசிசி ரிமூவ் பண்ணதை கேட்டதற்கு கொண்டதற்கான அதை ரிமூவ் பண்ணாரு. ஸோ அப்போ அதை பத்தி பேசியிருந்தேன். ஆனா திரும்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உஸ்மான் கவாஜாவோட பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதும் அதை நீங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதும் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சின்ன பசங்களா வீடியோ ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது மூலம் அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணலாம். பட் அவங்களுக்கு இதை வந்து நீங்க இந்த வீடியோவை அனுப்பலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி டீச் பண்ற வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். பட் தனிப்பட்ட முறையில நான் பண்ணவும் ட்ரை பண்ற மாதிரியான விஷயங்கள். ஜென்ரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். என்னாச்சு அப்படின்னா உஸ்மான் கவாஜா பெர்த் டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் அதான் பிராக்டிஸ் பண்றப்போ வந்து தன்னோட ஷூஸ்ல ஆல் லிவ்ஸ் ஆர் ஈக்குவல், அதுக்கப்புறம் ஃப்ரீடம் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு எழுதி அதுங்களா அவரு அது பெர்த் டெஸ்ட் மேட்ச்ல ஆடுறதா தான் பிளான்ல இருந்தாரு. இதுக்காக வந்து ஐசிசி கிட்ட அவர் வந்து அப்ரூவலும் கேட்டிருந்தார். அதே நேரத்தில் போட்டோகிராஃபர்ஸ் எடுத்து இதை சோஷியல் மீடியால போட்டதும் அது பெருசா ஆச்சு. ஸோ ஐசிசி பொறுத்த வரைக்கும் இல்ல, ஐசிசி வந்து இதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே அவரு சரி ஓகே இதுதான் நான் பண்ணக்கூடாது, அப்போ நான் என்ன பண்றேன், நான் வந்து ஆம்பேண்ட் பிளாக் கலர் ஆம்பேண்ட் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லாவே அவர் வந்து பயன்படுத்தி இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெர்த் டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடியே வந்து இதை போடக்கூடாது அப்படி ஐசிசி அவர்கிட்ட தெரிவிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை பண்றேன். ஒரு ஜூயிஷ் ஈக்குவல் ஒரு முஸ்லீம் ஈக்குவல் ஒரு ஹிந்து அப்படிங்கறத அவர் அதை சொன்னாரு. அப்புறம் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 20 செகண்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் அவர் வந்து தன்னோட சோஷியல் மீடியா பக்கங்கள்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமும் ஐசிசி கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு அப்ரூவல்ஸ் வரல. அதனால என்ன பண்ணாரு, சரி அப்ரூவ் பண்ணலையா, நான் வந்து பிளாக் கலர் ஆம்பேண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யூஸ் பண்ணாரு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து ஐசிசியோட காஸ் எஃப் ஆஃப் த கிளாத்திங் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரூல் வந்து அவர் பிரேக் பண்ணிட்டாரு. அதனால அவர் மேல வந்து ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி வந்து ஃபைன் போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சோஷியல் மீடியால இப்போ எப்படி இந்த பிளாக் ஆர்ம் பேண்ட் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் லிவ்ஸ் ஆர் ஈக்குவல், ஃப்ரீடம் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படி ஷூஸ்ல போடுற மாதிரி அவர் முன்னாடி சோஷியல் மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கசா போர் பத்தி அப்புறம் பாலஸ்தீன் பத்தி அடிக்கடி வந்து ட்வீட்ஸ் அவர் போடுறதோ நியூஸை ஷேர் பண்றதோ வந்து அதை அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா சோஷியல் மீடியால பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த விதிகளும் கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாட்டோட போர்டு வேணா விதியிடலாம், இதை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி பேசலாம், இதை பத்தி கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கூடாது, இங்க தெரிவிக்கூடாது, அங்க தெரிவிக்கூடாது சொல்லிட்டு அவங்க சொல்லலாம். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. மொயின் அலி வந்து 2014 இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா சவுத் ஆம்ப்டன் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ரிஸ்ட் பேண்ட், அந்த ரிஸ்ட் பேண்ட்ல வந்து சேவ் கசா ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வாசகங்களோட இந்த ரிஸ்ட் பேண்டை பயன்படுத்தியிருந்தார். ஸோ ஐசிசி பார்த்து அவர் வார்ன் பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு. இது நடந்துச்சு. ஸோ அதே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மொயின் அலி மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா என்ன சில பேர் போட்டுட்டு வந்துருவாங்க தெரியாம, போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபைன் கட்டுவாங்க. இவருக்கு என்ன ஆச்சுன்னா முதல்ல போட்டோகிராஃபர்ஸ் எடுத்து போட்டாங்க. இவர் வந்து கிளைம் பண்ணி பார்த்தாரு. ஐசிசி கிட்ட இருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இவருக்கு வரல. ஆனா ஐசிசி கோட் ஆஃப் கண்டென்ட் லா, ஓகேங்களா, ஸோ காஸ் எஃப் ஆஃப் த கிளாத்திங் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா கிளாத் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதுல வந்து வேர்ட்ஸ், சிம்பிள், கிராஃபிக் மெசேஜ், அதுக்கப்புறம் இமேஜ் இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில பொலிட்டிக்கலாவோ அதாவது அரசியல் ரீதியா அப்புறம் ரிலீஜியஸா ஒரு இறையாண்மையை வந்து வெளிப்படுத்துற மாதிரியோ, அதுக்கப்புறம் வந்து ரேசிசல் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கே தெரியும்ல, ஒரு நிறத்தை பத்தி இதை பத்தியும் அது இருக்கக்கூடாது. ஸோ அதை காமிக்கிற மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ நிறைய எனக்கு சந்தேகங்கள் இருக்குது, ஓகேங்களா, கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. கவாஜாவோட அந்த ஆல் லிவ்ஸ் ஆர் ஈக்குவல், அப்புறம் ஃப்ரீடம் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் இது, அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்க விவின் ரிச்சர்ட்ஸ் வந்து பாப் மார்லி கலர் ஒன்று இருக்கும், அந்த 3 கலர் ரெட்டு, பிளாக்கு, கிரீனா, அதை போட்டுட்டு ஆடும்போது அதில் அதையும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய நடந்திருக்குது. ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயமும் கூட ஸோ ரூல் இப்ப இல்ல, அப்பவே அதை கொண்டு வந்துட்டாங்க. ஜெர்சிலையும் அவங்க யூஸ் பண்ற பேட், எக்யூப்மெண்ட், ஹெல்மெட்டு, ஷூவு, கிளவு,
பேடு, தைப்பேடு, உள்ள இருக்கிற பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் வெளியில தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்டா அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸோ அந்த ரூல்ல கிட்டத்தட்ட ஒரு 68 பக்க விதியியல் லா சட்டம் ஓகேங்களா. ஸோ சட்டங்கள் அடங்கிய அந்த அந்த பேப்பர் புக் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பக்கம் ஐசிசி வந்து இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் அந்த பக்கம் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அவங்களுக்கு கேப்டன் பேட் கமின்ஸ் என்ன சொல்றாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, அங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஓகேங்களா, அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா நாங்கள் தனிப்பட்ட வகையில் எந்த பிளேயரோட கருத்துக்களையும் நாங்கள் வந்து தடை பண்ணிக்க மாட்டோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம், அது அவங்கள விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல பேட் கமின்ஸ் அதான் சொன்னார். அப்பா அது அவரு விருப்பம்ப்பா, ஆனால் ஐசிசி வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். ஸோ என்னன்னா இப்போ ஆல்மோஸ்ட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், பேட் கமின்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் உஸ்மான் கவாஜா சைடு தான். அவர் சொல்லலாம், அவர் பேசலாம், அவருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பக்கம் போறாங்க. பட் ஐசிசி என்ன சொல்றாங்க, இல்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பொலிட்டிக்கலா வருது ஓகேங்களா. இது வந்து நீங்க வந்து இப்போ ஆல் யூஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லும் பொழுதோ இல்ல ஃப்ரீடம் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்ல வரும் பொழுதோ இது வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் இருக்குது அப்படிங்கறதுனால நீங்க ஒரு பக்கம் ஒரு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறத காமிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன ஆல் யூஸ் ஆர் ஈக்குவல், ஃப்ரீடம் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் அதுவும் சொல்ல பண்ணக்கூடாதுட்டீங்களா, ஷூல போடக்கூடாதுட்டீங்களா, பிளாக் கலர் ஆர்ம் பேண்ட் பயன்படுத்தக்கூடாதுட்டீங்களா. சரிப்பா நான் இப்போ என் ஷூல வந்து டவ் சிம்பிள் போட்ட ஷூவை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஐசிசி கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ ஐசிசி அதுக்கும் நோ சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா அவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கீங்களே, ஆனா இவங்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்களே, எனக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்காரு. அந்த இன்ஸ்டா வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிக்லஸ் பூரானோட பேட்ல சிலுவையோட லோகோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மர்னஸ் லபுஷன் இருக்கார்ல, அவரோட பேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட் தான் நினைக்கிறேன், பேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈகிள் சிம்பிள் இருக்கும். அந்த ஈகிள் சிம்பிள் எதை குறிக்குது அப்படின்னா பைபிளோட ஒரு வாசகத்தை குறிக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷவ மகாராஜோட பேட்ல ஓம் சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது மூணுத்தையும் போட்டுட்டு அப்போ இதெல்லாம் அலோவ் பண்றாங்க, என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டாரு. அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ பிளஸ் அதுக்கு முன்னாடி நடந்தது இது எல்லாமே சரி, அதுக்கப்புறம் பேசாம இருக்கக்கூடாது, இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறங்கிற மாதிரினால தான் வந்து நான் பேச வந்திருக்கேன். சரிங்க, எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவங்க இதெல்லாம் சொல்றாங்களே, ஆனா நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் பிளேயர்ஸ்லாம் நிறைய டாலர்ஸ் போட்டு ஆடுவாங்க, கையில நிறைய கயிறு போட்டுட்டு கட்டிட்டு ஆடுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விபூதி வச்சுக்கிட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கலர்ல ஒரு விபூதி வச்சுக்கிட்டோ வந்து ஆடுவாங்க. நிறைய பார்த்திருக்கிறேன், ஸ்ரீசாந்த் பார்த்திருக்கிறேன், சௌரவ் கங்குலி அவர்கள் பார்த்திருக்கிறேன். இவங்க எல்லாமே ஐ திங்க் ரொம்ப பற்று உடையவங்க ஓகேங்களா. ஒரு 4 அடிச்சாலே இப்படி 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 பண்றதெல்லாம் நானும் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 50 அடிச்சிட்டாலும் இப்படிலாம் பண்ணுவாரு. சச்சின் மேல பார்ப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பிளேயர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி நமாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே இருக்குது. சரி, அப்போ அதெல்லாம் தவறுனா அப்போ இதெல்லாம் தவறு தானே அப்படிங்கும்பொழுது ஐசிசில வந்து அவங்க வேண்டதை பத்தியோ அவங்களோட நம்பிக்கையை பத்தியோ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை பத்தி எதுவுமே அவங்க சொல்ல. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா ஜெர்சி போட்டிருக்கக்கூடிய ஜெர்சி, ஹெல்மெட், தைப்பேடு, பேடு, உள்ள இருக்கக்கூடிய பேடு, இன்னும் நீங்க ஒண்ணும் இல்ல ஜெர்சிக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு பனியன் போட்டு அதுல வந்து ஏதாவது நீங்க இந்த மாதிரி அரசியல் ரீதியாவோ அதுக்கப்புறம் இறையாண்மை அதாவது பொலிட்டிக்கலாவோ அப்புறம் வந்து மதத்தை வச்சோ இல்லைன்னா வந்து ரைசிசல் வச்சோ நீங்க ஏதாவது உள்ள பனியன்ல போடுறது வெளியில தெரியற மாதிரி டிரான்ஸ்பரண்டா தெரியற மாதிரினாலும் அதை கரெக்டி உடனே போட சொல்லிடுவாங்க. ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ஆர்ம் பேண்ட் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா அந்த பிளாக் கலர் ஆர்ம் பேண்ட் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது தான் வந்து இங்க கேள்வி ஆகும். இது வந்து நான் நிறைய இதை கவனிச்சிருக்கிறேன் ஓகேங்களா. உள்ளூர்ல பிரச்சனை, உள்ளூர்ல ஒரு தலைவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காகலாம் அதை பண்ண மாட்டாங்க. இப்போ 2015 ஓகேங்களா, 15-16 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் சென்னை சேப்பாக்கத்தில் நடந்துச்சு. அப்போ அப்போதைய முதல்வரா இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்துருக்காங்க. அப்போ பிளாக் கலர் ஆர்ம் பேண்ட் பயன்படுத்தி போட்டுட்டு அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடினாங்க ஓகேங்களா. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காவேரி இஷ்யூ வந்து உடனே அடுத்த ஒரு வருஷத்துல நடந்துச்சு. 2018 நடந்துச்சு, 2 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. அப்போ வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து ஆர்ம் பேண்ட் பயன்படுத்தி ஆட இருக்கலாமே, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே அப்படிங்கும்போது இங்குதான் பிரியுது ஓகேங்களா. மக்கள் பிரச்சனைக்காக அதை நம்ம பயன்படுத்த முடியாது அப்படிங்கறதுனால தான் வந்து அப்ப பயன்படுத்தல. இப்போ அந்த ஆர்ம் பேண்ட் அப்படிங்கிறது பிளாக் கலர் ஆர்ம் பேண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா
லீடர்ஸ் யாராவது இறக்குறாங்க, முன்னாள் பிளேயர்ஸ்கள் யாராவது இறக்குறாங்க, அங்கே நாட்டில் ஏதாவது வந்து சம்பவங்கள் ஏதாவது நடக்குது, ஸோ அவங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. பட் தனிப்பட்ட வகையில் ஒரு பிளேயர் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் ஐசிசி வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே அதுதான் வந்து நடந்திருக்கு. இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல் தான் வந்து மறுபடியும் வந்து ஸோ இதுக்கு அப்ளை ஆகும். ஸோ உஸ்மான் கவாஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இதுதான். ஸோ கவாஜா வந்து இப்போ அடுத்து பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச்ல அந்த டவ் லோகோ போட்ட ஷூ வந்து பயன்படுத்த போறாரு. இது கண்டிப்பாக ஐசிசி வந்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறது மூலம் ஃபைனோடு இல்லாமல் இதை மேட்சை பேன் பண்ணுற மாதிரி நான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எப்படி யாருக்கும் தெரியாமல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு அவர் சொல்லியிருந்திருப்பாரு, பேட் கமின்ஸ்க்கு அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் ஓகே நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு சில பல பிரச்சனைகள்லாம் வரும், அண்ட் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிப்பீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க சைட்லேருந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்க, டன். எனக்கு தெரியும் இந்த வீடியோ நிறைவடைஞ்சிச்சு. ஸோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நினைக்கிறேன். நமாஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் போட்டுக்கிறாங்க, விபூதி வச்சுக்கிறாங்க, சில பேர் சிலுவைகள் அடங்கிய ஒரு 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 செயின் போட்டுக்கிறாங்க. விக்கெட் செலிப்ரேட் பண்ணும்பொழுதோ இல்லை அவங்க செலிப்ரேட் பண்ணும்பொழுது அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தென் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை மேபி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த இடக்க முடக்கெல்லாம் கேட்காதீங்க. இடக்க முடக்கானா வம்புக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரிதல், நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கறது மட்டும் நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு அது பதில் கிடைக்கலன்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்துருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் டவ் சிம்பிள் போட்ட இத்தனைக்கும் இன்ஸ்டாகிராம்லேயே அவர் போட்டு பதிவு பண்ணியிருந்தார். அந்த டவ் சிம்பிள் அது எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து போட்டிருந்தார். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் செம்ம ஆக்டிவாக தான் உஸ்மான் கவாஜா அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. வீடியோ நிறைவடைந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க. பார்க்கலாம்.